ஆணவ படுகொலை தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றிருக்கக்கூடிய எத்தனையோ கருப்பு பக்கங்களை இந்த ஆணவ படுகொலைகள் நிரப்பி வச்சிருக்கு. இப்படி கூட நடக்குமா? இவ்வளவு சித்திரவதையை கூட கொடுக்க முடியுமா? இந்த மாதிரியான கொடூரங்கள் கூட நடக்குமா அப்படின்னு யாராலும் யோசிக்க கூட முடியாத பல கொடூரங்களை இந்த ஆணவ கொலைகள் சர்வசாதாரணமாக நிகழ்த்திட்டு கடந்து போயிருக்கு. அந்த மாதிரியான ஒரு வழக்காதான் கண்ணகி முருகேசனுடைய வழக்கு இருந்தது. ஆரம்பத்தில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பநத்தம் கிராமத்தில் இருந்த முந்திரிக்காடு எப்பவுமே ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆள் அரவம் இல்லாமல் நிசப்தமாக இருக்கக்கூடிய காடு. அன்னைக்குன்னு பார்த்து ஊரே திரள ஜோஜோன்னு இருந்திருக்கு. நல்ல காரியத்துக்காக கிடையாது. அப்படி ஊரே கூடி இருக்கு. கீழே கை கால்கள் கட்டப்பட்டு முருகேசனும் அவருடைய சித்தப்பாவும் இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு மரத்தில் கண்ணகியும் கட்டப்பட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது, ரொம்ப கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அப்படியே ரத்த காயங்களோட இதற்கு மேலே எங்கள் உடம்புல தெம்பு இல்லை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த சித்திரவதைகள் எல்லாம் அங்கே முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஊர் கூடி வேடிக்கை பார்க்க சொல்லவண்ணா சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கண்ணகியும் முருகேசனும் அத்தனை பேர் முன்னிலையிலையும் கொலை செய்யப்படுறாங்க. இப்படி பண்ணாதீங்க, எதற்காக அடிக்கிறீங்க, இவ்வளவு துன்பம் அந்த இரண்டு சின்னஞ்சிறுசுகளுக்கு கொடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்றதுக்கு அங்கே இருந்த ஒருத்தருக்கு கூட மனசு வரல. இப்படியாதான் கண்ணகி முருகேசனுடைய ஆணவ படுகொலை நிகழுது. ஓராண்டிற்கு பிறகுதான் இந்த வழக்கு வெளியிலேயே தெரிய வருது. என்னதான் நடந்தது கண்ணகிக்கும் முருகேசனுக்கும் அன்னைக்கு பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பநத்தம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் சாமி கண்ணு. இவருடைய மகன் முருகேசன். இந்த முருகேசன் அப்படிங்கிற இளைஞர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கார். அதே பல்கலைக்கழகத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த துரைசாமி அப்படிங்கிறவங்களுடைய மகள் கண்ணகியும் படிச்சுட்டு வந்திருக்காங்க. கண்ணகி இளங்கலை வணிகவியல் படிப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க இரண்டு பேருக்கும் கல்லூரி காலகட்டத்தில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. சந்திக்கிறாங்க. இருவருக்கும் காதல் மலருது. இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் அதிகமாக நேசிக்க தொடங்குறாங்க. ஆனால் இவங்களுடைய காதலுக்கு சாதி மிகப்பெரிய தடையா இருக்கும் அப்படிங்கிறது இவங்க இருவருக்குமே தெரியுது. ஏன் அப்படின்னா முருகேசன் பட்டியலினத்தை சேர்ந்தவர், கண்ணகி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க. இந்த நிலையில நிச்சயமா தங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது புரிஞ்சதுனால மே 5ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு இருவரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சார் பதிவாளர் அலுவலகத்தில் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்தை இருவரும் வீட்டுக்கு சொல்லலை. அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது மே 5ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு கண்ணகியும் முருகேசனும் வழக்கம் போல வெளியில் போகிறதா, அதாவது தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்கு போகிறதா சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. போய் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திருமணம் செய்துக்கிறாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த நிலையில தான் 2 மாதங்கள் கிடக்குது. 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு செய்துட்டு ஜூலை 6ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. இவர்கள் ரகசிய திருமணம் செய்த விஷயமோ இல்லை இவங்க காதலித்துட்டு வந்த விஷயமோ யாருக்குமே தெரியலை. இந்த நிலையில வெளியில போன மகள் இன்னும் வீடு திரும்பலையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகியுடைய பெற்றோர் தேட தொடங்குறாங்க. அப்பதான் இவங்க வீட்டை விட்டு வெளியேறி ரகசிய திருமணம் செய்துட்டு அவரோட வாழ போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இது அவங்களுக்கு பயங்கர கோபத்தை உண்டு பண்ணுது. கண்ணகியுடைய அண்ணன் மருதுபாண்டி ஜூலை 7ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு தன்னுடைய வண்டி எடுத்துட்டு கூட ஒரு பட்டாளத்தை திரட்டிக்கிட்டு முருகேசனுடைய வீட்டிற்கு போகிறார். வீட்டிற்கு போயிட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட உன் மகன் எங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்குள்ள கூட வந்திருந்தவங்க ஒரு பெரிய கலைபரத்தை உண்டு பண்ணிடுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இவருக்கு புரியவே இல்லை. எங்கே இருக்கான்னு தெரியலை அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. சரி, எங்க இருந்தாலும் உன் மகனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, எங்ககிட்ட ஒப்படைக்கிறது தான் உனக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது அப்படின்னு மிரட்டல் விடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க. அந்த வழியில தான் அவருடைய சித்தப்பா மகன் வேல்முருகன் அப்படிங்கிறவரை பார்க்குறாங்க.
இந்த வேல்முருகனை மருதுபாண்டியும் அவருடைய கேங்கும் சேர்ந்து கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம ரத்தம் சொட்ட சொட்ட எதற்காக அடிக்கிறாங்கன்னு தெரியாம அவர் துடிச்சுக்கிட்டு இருந்தப்ப வேல்முருகனுடைய அப்பா, அதாவது முருகேசனுடைய சித்தப்பாவை அழைக்கிறாங்க. உன்னுடைய மகன் உயிரோட வேணும் அப்படின்னா ஒழுக்கமா உன்னோட அண்ணன் மகனை போயிட்டு கூட்டிட்டு வா, எங்க இருந்தாலும் அவன் இங்க வந்தாகணும், அதுதான் உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, அப்பதான் வேல்முருகனை உயிரோட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இவருடைய சித்தப்பா ஐயாச்சாமிக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. தன்னுடைய மகனுடைய உயிர் ஒரு பக்கம், கூட்டிட்டு வந்தா என்ன செய்வாங்க அப்படின்னு தெரியலையேங்கிற பயம் ஒரு புறம். இவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்கார். ஆனாலும் நீ கூட்டிட்டு வா, சமாதானம் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை அப்படின்னா எங்களுடைய பெண்ணை நாங்கள் கூட்டிட்டு போயிடுறோம், உன்னுடைய மகனை நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் இப்போ அவங்க இருக்கிற இடம் எங்களுக்கு தெரிஞ்சாகணும், அவங்கள நிச்சயமாக நீங்கள் கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இவரும் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகிட்டு, சரி நம்மளுடைய மகன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டா 2 பேரையுமே நம்மளால் காப்பாற்ற முடியும், இல்லைனா ஒரு மகனுடைய உயிர் போயிருமே அப்படின்ற அந்த ஒரு கவலையில் எங்கெல்லாம் இருக்கக்கூடும் அப்படின்னு விசாரிச்சுட்டு தன்னுடைய அக்கா வீட்டில் இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நடந்ததெல்லாம் சொல்லி கதறாரு. உடனடியாக முருகேசன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வரார். ஊருக்கு வந்தது தான் பேர், அவரை பிடிச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அவரை மட்டும் இல்லை, அவருடைய சித்தப்பாவுக்கும் தர்ம அடி விழுகுது. கண்ணகி எங்க இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்டு ரொம்ப சித்திரவதைக்கு ஆளாக்குறாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, தகாத வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க. கண்ணகியை இப்போ நீ கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவரை சித்திரவதைக்கு உள்ளாக்குறாங்க. அவர் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்கார். கண்ணகியை உங்கள் கையில் அகப்பட நான் விடமாட்டேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கார். இந்த நிலையில தான் அவரை கயிற்றுல கட்டி தலைகீழாக மரத்திலிருந்து தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க. அவருடைய தலை கீழே மோதிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை அவரால் சகிச்சுக்க முடியல. கண்ணகி எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். இந்த கும்பல் உடனடியாக கண்ணகியை கூட்டிட்டு வர்றதுக்கு போகுது. இந்த சம்பவம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஊர் மக்கள் அத்தனை பேருமே திரண்டுறாங்க. ஊர் மக்கள் முன்னிலையில் தான் முருகேசனுக்கு அத்தனை துன்பங்களும் நடந்திருக்கு. கண்ணகியையும் கூட்டிட்டு வர்றாங்க. கண்ணகிக்கும் அதே போன்ற துன்பங்கள் கொடுக்கப்படுது, அடிக்கிறாங்க. பெண் பிள்ளை அப்படின்னு கூட பார்க்காம பயங்கரமா அடிச்சு சித்திரவதை செய்யறாங்க. அவங்களுடைய ஆடைகள் கிழிக்கப்படுது. ஊர் மக்கள் முன்னிலையில் இதற்கு மேலே என்னால் முடியலை, என் உடம்புல தெம்பில்ல அப்படின்னு அவங்க கெஞ்சியும் அவங்கள விடாமல் பயங்கரமாக அடித்து துன்புறுத்தி இருக்காங்க. இது மட்டுமில்ல, அவங்கள அடித்தது மட்டுமில்ல, முருகேசனை தலைகீழாக கட்டி தரையில் மோத விட்டது மட்டும் இல்லாமல் திரும்பியும் அங்கே இருக்கக்கூடிய போர்வெல்ல, அதாவது போர் போட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக போர் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த போர்வெல்ல அவரை தலைகீழாக கட்டி உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறாங்க. போர்வெல்குள்ளே இறக்கி வெளியில் எடுக்கிறாங்க. இவர்கள் இருவருக்கும் இதற்கு மேலே உடம்புல தெம்பே இல்லை அப்படின்னு அவங்க 2 பேரும் என்ன சித்திரவதை வேணாலும் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற நிலைக்கு வந்து அப்படியே உணர்ச்சியற்று கிடக்குறாங்க. இந்த நிலையில தான் அவங்க இருவருடைய வாயிலையும் விஷத்தை ஊத்த முயற்சிக்கிறாங்க கண்ணகியுடைய குடும்பத்தார். கண்ணகி வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை குடிக்க மாட்டோம், எங்களை விட்டுருங்க, நாங்க எங்காவது போய் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனாலும் யாரும் விட்டபாடில்லை. கண்ணகியோட வாயை திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அறிவாளால் அவர்களுடைய வாயை வெட்டி உள்ள விஷத்தை ஊற்றியிருக்காங்க. அதற்கு முன்னாடி காதலையும் விஷத்தை ஊற்றியிருக்காங்க. அதே போல் முருகேசனும் விடாப்பிடியாக விஷத்தை குடிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்ததால் அவருக்கும் அதே போல் காது, மூக்கு, கண் எல்லாத்துலேயும் விஷத்தை ஊற்றி ஊர் மக்கள் அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்க இந்த கொடூரம் அரங்கேறி இருக்கு. குத்துயிரும் கொலையுயிருமா இருக்காங்க, கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு. ஆனால் ஒருவர் கூட காப்பாற்ற வரல. இந்த நிலையில தான் அருகில் இருந்த சுடுகாட்டில் இருவரையும் பாதி உயிரோட இருக்கும்போதே எரிச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னா இது ஒரு தற்கொலை அப்படின்னு காட்டுறதுக்காக இருவரையும் எரிச்சிருக்காங்க.
இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த கொடூரம் நடக்கிறது அங்கிருந்த காவல்துறையினருக்கு தெரியும். ஒரு இரவு முழுக்க வச்சு அடிச்சு அடுத்த நாள் அதிகாலை 3 மணி அளவில் தான் இருவரையும் கொலை செய்திருக்காங்க. அருகில் இருந்த சுடுகாட்டில் வச்சு எரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அங்கிருந்த காவல்துறையினருக்கு தெரியும். ஆனால் காவல்துறையினர் இதில் தலையிடவே இல்லை அப்படிங்கிற தகவலும் பின்னாட்களில் வெளிவந்தது. அதே போலதான் 10 நாட்கள் கழித்து தான் முதல் தகவல் அறிக்கை அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுது. அதுவும் என்னென்னு பதிவு செய்யப்படுது அப்படின்னா, கண்ணகியுடைய குடும்பத்தார் கண்ணகியையும் முருகேசனுடைய குடும்பத்தார் முருகேசனையும் தனித்தனியா எரித்து கொலை செய்ததா முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுது. அதுவும் எதற்காக அப்படின்னா, இருவரும் காதலித்து வீட்டை மீறி வீட்டை எதிர்த்து ரகசிய திருமணம் செய்துக்கிட்டாங்க. அதனால இருவரையும் இருவருடைய குடும்பத்தாருமே தான் கொலை செய்திருக்காங்க அப்படின்னு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுது. கண்ணகியுடைய அப்பா துரைசாமி, அவருடைய அண்ணன் மருதுபாண்டி, அவர்களோட உறவினர்கள் இருவர் அப்படின்னு 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. அதே போல முருகேசன் தரப்புல முருகேசனுடைய அப்பா, சித்தப்பா, உறவினர் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுது. 8 பேரும் சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஓராண்டுக்கு பிறகு, அதாவது இந்த சம்பவம் நடந்து முழுசா ஓராண்டு இவர்கள் எல்லாம் சிறையில் இருக்காங்க. ஓராண்டுக்கு பிறகு இந்த சம்பவம் ஒரு தமிழ் இதழில் வெளியாகுது. அதன் பிறகுதான் இப்படியான ஒரு கொடூரம் அரங்கேறி ஓராண்டா சம்பந்தமே இல்லாம பாதிக்கப்பட்ட தரப்பினரும் சிறையில் இருக்காங்க அப்படிங்கிறது வெளியே தெரிய வருது. உடனடியா இந்த வழக்கை அம்பேத்கர் சட்ட மையத்தில் இருந்த மூத்த வழக்கறிஞர் ரத்னம், அதே போல சமூக ஆர்வலர் சுகுமாரன் இருவரும் கையில் எடுக்கிறாங்க. உயர் நீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கு தொடரப்படுது. அதன் விளைவாகத்தான் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. ஏப்ரல் 2004 இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. சிபிசிஐடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு போயிட்டு அங்கிருந்த கூடிய சாட்சியங்களை எல்லாம் கைப்பற்றுறாங்க. அந்த சம்பவம், அதாவது ஊர் மக்கள் கூட நின்று வேடிக்கை பார்க்க இருவரையும் கொலை செய்த அந்த ஒரு கொடூரத்துல என்ன சாட்சியங்கள் எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கைப்பற்றுறாங்க. உதாரணத்துக்கு, அவங்க இருவருடைய வாயிலையும் விஷத்தை ஊற்றின அந்த டம்ளர் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. இது மாதிரி நிறைய சாட்சியங்களை சிபிசிஐடி காவல்துறையினர் கைப்பற்றுறாங்க. இந்த நிலையில தான் இந்த கொலையை நேர்ல பார்த்த முருகேசனுடைய அப்பா, அவருடைய சகோதரி, அவருடைய தம்பி, அவர்களோட சேர்த்து பழனிவேலு அப்படிங்கிற ஒருத்தரும் சாட்சியங்களா சேர்க்கப்படுறாங்க. இதனைத் தொடர்ந்து இவர்கள் மீது எந்த தவறும் இல்லை, இந்த 4 பேரும் பொய்யாக ஜோடிக்கப்பட்டு சிறையில் இருக்காங்க அப்படிங்கறத உணர்ந்து நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்யுது. சிபிஐயின் விசாரணையில காவல்துறையினர் இந்த வழக்கை பொய்யா ஜோடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வர விருதாச்சலம் காவல் நிலையத்தை சேர்ந்த ஆய்வாளர் தமிழ்மாறன், உதவி ஆய்வாளர் செல்லமுத்து 2 பேரையுமே குற்றவாளிகளா சேர்க்கிறாங்க. 8 வருடங்களா இந்த வழக்கோட விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு வருது. சிபிசிஐடியினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க. அதுல 15 பேர் குற்றவாளிகளா இணைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த 2021ஆம் ஆண்டு தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படுது. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்ட 15 பேர்ல சாட்சியங்களின் அடிப்படையில 13 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பளிக்குது. அது மட்டும் இல்ல, 13 பேர்ல மருதுபாண்டி, அதாவது கண்ணகியுடைய அண்ணனுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்குது. மற்ற 12 பேருக்கும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது விதிச்சு தீர்ப்பளிக்கப்படுது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 13 பேரும் மேல்முறையீடு செய்யறாங்க. அவங்க தரப்புல என்னன்னு வாதிக்கப்படுது அப்படின்னா, நேரில் கண்ட சாட்சியங்கள் அப்படின்னு எதுவும் இல்லை. அது மட்டும் இல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதாவது தண்டனை விதிக்கப்பட்டவர்கள்ல 2 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனாலையும் இந்த தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல்முறையீடு அப்படிங்கிறத செய்திருக்காங்க. இதை BN பிரகாஷ், AA நக்கீரன் நீதிபதிகளுடைய அமர்வு விசாரிக்குது. இந்த 13 பேருடைய தரப்பிலிருந்து இந்த வாதங்கள் எல்லாம் வைக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்த்தரப்பு, அதாவது முருகேசன் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கொலை சம்பவத்தில் தொடர் சாட்சியங்கள் உள்ளதாகவும் இது ஆணவ கொலைதான் அப்படிங்கிறதுனாலையும் கடலூர் நீதிமன்றம் விதிச்ச தீர்ப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு வாதிடப்படுது. இதையெல்லாம் கேட்ட நீதிபதிகள் இப்போ ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கண்ணகியுடைய அண்ணன் மருதுபாண்டியனுக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்து, அதாவது தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதே போல அப்போதைய ஆய்வாளர் தமிழ்மாறன் மீதான ஆயுள் தண்டனையை ரத்து செய்து வேறு 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதன்படி
3 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அதே போல நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கு ஒரு முன்மாதிரி வழக்கு. ஏன் அப்படின்னா, உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா கொலை வழக்குல கௌசல்யாவுடைய தந்தை விடுவிக்கப்பட்டிருக்கார். ஆனா இந்த வழக்குல அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி கடலூர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்தும் அதுல சில மாற்றங்கள் செய்தும் உத்தரவு அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல மீண்டும் மேல்முறையீடு அப்படிங்கிறது செய்யப்படுது. அந்த மேல்முறையீட்டை சுப்ரீம் கோர்ட் நிராகரிச்சு தள்ளுபடி செய்து இன்னைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. காதல் திருமணம் செய்துகிட்டு எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துல சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்ச கண்ணகியும் முருகேசனும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு நீதி அப்படிங்கிறது கிடைச்சது. அதை தொடர்ந்து வந்த மேல்முறையீடு அப்படிங்கிறதும் அவர்களுக்கு சாதகமானதாக தான் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. முருகேசனுடைய சித்தப்பா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண பெரிய தப்பு முருகேசனை கூட்டிட்டு வந்தது தான். ஒருவேளை நான் கூட்டிட்டு வராமல் இருந்திருந்தா எங்கேயாவது அவங்க போய் கண்காணாத இடத்துல 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க, உயிரோடவாவது இருந்திருப்பாங்க. ஆனால் நான் கூட்டிட்டு வந்து அவங்கள கொன்னுட்டேன் அப்படின்னு கண்ணீர் மல்க கூறியிருக்கார். அதே போல இந்த கொலைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை அப்படிங்கிற பதத்தை எல்லாரும் பெருசா உபயோகிக்க தொடங்குனாங்க அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் இளங்கோவன் சாதியின் பெயரால் அப்படிங்கிற தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்கார். இதற்கு முன்பே இப்படியான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு அப்படின்னாலும் சாதிய மோதல், சாதியின் பெயராலான வன்முறைகள் அப்படின்னு தான் உபயோகப்படுத்திட்டு இருந்தமே தவிர ஆணவ படுகொலை அப்படிங்கிற பதம் இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகுதான் வந்தது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கார். அதே போல சாதியம் எப்படி இயல்பானதாக எங்கும் நிறைந்ததாக இருக்கிறதோ அதே போலதான் சாதிய கொலைகளும் இயல்பானதாக அவ்வப்போது நிகழக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அவர் தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்கார். ஆணவ படுகொலைகள் அப்படிங்கிறது நம்ம நிறைய வழக்குகள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்படியான கொடூரங்களை எல்லாம் கூட ஒரு பெண் மீதும் ஆண் மீதும் நிகழ்த்த முடியுமா? காதல் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய பாவமா அப்படின்னு நிறைய கேள்விகளை நமக்குள்ள எழுப்புற மாதிரியான நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கோம். கண்ணகிக்கும் முருகேசனுக்கும் நடந்த மாதிரி இன்னும் நிறைய கண்ணகிகளும் முருகேசன்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இந்த ஒரு வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆணவ கொலைகள் குறித்தான உங்களுடைய பார்வை என்ன? இதெல்லாம் மாற என்னெல்லாம் இன்னும் செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.